ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு எப்படி வந்து 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனபிள் பண்றதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம டீடைல்டா வந்து பார்க்க போறோம். 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு நம்ம வந்து எனபிள் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட் ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூரா வந்து இருக்கும். எப்படி எனபிள் பண்றதுன்னு சொல்லிட்டு டீடைல்டா பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். மொபைல்ல இருக்கக்கூடிய பிளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுமே சைட்ல ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி வந்து ஷோ ஆகும். சைட்ல சின்னதா ஒரு ஆரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணதுமே உங்களோட ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா மெயில் ஐடியுமே பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். இதில் எந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனபிள் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மெயில் ஐடி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா மேனேஜ் யுவர் கூகுள் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் சைடில் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணவே இதில் வந்து கெட் ஸ்டார்டட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கெட் ஸ்டார்டடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மெயில் ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. அது பக்கத்தில் சின்னதாக ஒரு ஆரோ இருக்கும். அந்த ஆரோ நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா மெயில் ஐடியுமே பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும். இதில் எந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து எனபிள் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மெயில் ஐடி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுமே பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணி முடிச்சதுமே கண்டினியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கண்டினியூ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர், நீங்கள் உங்களோட மெயில் ஐடியில் கனெக்ட் பண்ண ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு சென்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி பார்த்து என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா டேர்ன் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பேக்கப் கோட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேக்கப் கோட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து டவுன்லோட் கூட வந்து பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் கூட வந்து எடுத்து வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த பேக்கப் கோட்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனில் நீங்கள் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மொபைல் நம்பர் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஆக்டிவ் இல்லாமல் வந்து போயிடுச்சு, அன்ஆக்டிவ் ஆயிடுச்சுன்னா ஸோ அப்போ வந்து உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த பேக்கப் கோட்ஸை நீங்கள் என்ட்ரு பண்ணாலே போகும். அது வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதற்காக தான் இந்த பேக்கப் கோட்ஸு. ஸோ இதனால் இந்த பேக்கப் கோட்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஏதாச்சும் ஒரு நோட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கப் கோட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்துருப்பீங்க எப்படி வந்து ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனபிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதை பத்தி கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. எதுவும் டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் ரிப்ளை பண்றேன்.